कश्चिन् निपुणेन दाधो अवैत्यजन्तो कुमनीश ऊती नामानि रूपाणि मनोवचोभि सन्तन्वतो नतशर्यां विवाञ्ञा படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நாடக நடிகரை போல் செயல்படும் பகவானின் உருவங்கள், நாமங்கள் மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் உத்தவ தன்மையை அறிவு பற்றாக்குறையாக உள்ள மூடர்களால் அறிய முடியாது. அத்தகைய விஷயங்களை அவர்களுடைய கற்பனைகளிலோ அல்லது வார்த்தைகளிலோ கூட அவர்களால் விவரிக்க முடியாது. பரம சத்தியத்தின் உன்னத தன்மையை ஒருவராலும் சரியாக விவரிக்க முடியாது. ஆகவேதான் அவர் சொல் மற்றும் மனதின் வர்ணைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் செயல்களை பற்றிய குறைவுடைய மனக்கற்பனை மற்றும் தவறான வர்ணனைகள் ஆகியவற்றின் மூலமாக பகவானை அறிய விரும்பும் அறிவு பற்றாக்குறையை உள்ள மனிதர்களும் சிலர் உள்ளனர். பகவானுடைய செயல்கள், தோற்றம், மறைவு, நாமங்கள், உருவங்கள், அவரது பிற பொருட்கள், அவரது சொரூபங்கள் மற்றும் அவருடன் தொடர்பு கொண்டுள்ள பொருட்கள் ஆகிய அனைத்தும் பாமர மனிதனுக்கு புரியாத புதிராகவே உள்ளன. பலநோக்கு கர்மிகள் மற்றும் முறையான பயிற்சி பெறாத தத்துவவாதிகள் எனப்படும் இருவகையான பௌதிகவாதிகள் உள்ளனர். பலன் கருதும் தொழிலாளிகள் பரம சத்தியத்தை பற்றிய ஒரு தகவலையும் அறிந்திருக்கவில்லை. பலன் கருதும் செயல்களில் ஏமாற்றம் அடைந்த பின் மனக்கற்பனையாளர்கள் பரமசக்தியை நோக்கி திரும்பி கற்பனையால் அவரை அறிய முயல்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் பரம சத்தியம் புரியாத புதிராகவே இருக்கிறார். அனைவருக்கும் மந்திரவாதியின் ஜான வித்தை குழந்தைகளுக்கு புதிராக இருப்பதை போலவே இவர்கள் அனைவருக்கும் பரம சத்தியம் புரியாத புதிராகவே இருக்கிறார். பக்தரற்றவர்கள் பலன் தோன்றும் செயலிலும் மனக்கற்பனையிலும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் பரமபுருஷனின் ஜாலங்களால் ஏமாற்றப்படும் இவர்கள் எப்பொழுதும் அறியாமையிலேயே உணர்கின்றனர். இத்தகைய குறைந்த அறிவினால் பகவானை பற்றிய புதிர் நிரம்பிய பிரதேசத்திற்குள் அவர்களால் ஊடுருவ இயலவில்லை. பௌதீகவாதிகள் அல்லது பலநோக்கு கருவிகளை விட மனக்கற்பனையாளர்கள் சிறிது முன்னேறியவர்கள் அல்லவர். ஆனால் அவர்களும் கூட மாயையின் பிடியில் சிக்கி கிடப்பதால் எதற்கெல்லாம் உருவமும் பெயரும் மற்றும் செயல்களும் உள்ளனவோ அவை அனைத்தும் ஜடசக்தியின் ஒரு விளைபொருளே என்று முடிவு செய்து விடுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை பரம சத்தியம் உருவம் இல்லாததும் பெயரற்றதும் செயலற்றதும் ஆகும். அத்தகைய மனக்கற்பனையாளர்களின் பகவானின் தெய்வீக நாமத்தையும் உருவத்தையும் பௌதிகமான உருவம் மற்றும் பெயர்களுடன் சம்பந்தப்படுத்துவதால் அவர்கள் உண்மையில் அறியாமையில் இருப்பவர்களாவர். இத்தகைய அறிவு பற்றாக்குறையிடம் பரம புருஷனின் உண்மையான தன்மையை அறிய முடியாது. பகவத்கீதை குறிப்பிடுவது போல் பகவான் எப்பொழுதும் ஜட உலகில் இருக்கும் போதும் கூட திவ்யமான ஒரு நிலையிலேயே இருக்கிறார். ஆனால் அறியாமையில் உள்ளவர்கள் பகவானை உலகில் உள்ள சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக கருதுகின்றனர். இவ்வாறாக மாயா சக்தியினால் அவர்கள் தவறான வழியில் செலுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதனால் நம்மளுடைய அறிவை வச்சு ஒருத்தனால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம மனக்கற்பனையிலேயே நம்ம ஒரு ராக்கெட் பண்ணி அந்த ராக்கெட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணால் கூட நம்ம இந்த லோகத்துடைய இந்த யூனிவர்ஸோடைய எண்டை கூட ரீச் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோ கஷ்டம். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த யூனிவர்ஸை பியர்ஸ் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, அதனால மென்டல் ஸ்பெக்குலேட்டர் மன ஊகக்காரங்களும் ஃப்ரூட்டிவ் ஒர்க்கர்ஸ் கர்ம செய்கிறவர்களும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்? பக்தி யோகி மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பக்தி யோகி என்ன பண்ணுறாங்க? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே மந்திரம் சொல்கிறாங்க. அப்புறம் சேவைகள் செய்கிறாங்க. சேவைனா என்ன? சேவை இருக்கு. சேவைனா என்ன? பகவானுக்கு சேவைனா என்ன பண்ணணும்? வேற என்ன சேவை என்ன இருக்கு? வேற கோயிலை சுத்தம் பண்றது, அப்புறம்
பாத்திரம் கழுவுறது. சரி, அப்புறம் இவ்வளோ நம்ம சொல்ல சேவை என்ன பண்றோம், ஒரு ஓடி ஆடி பண்றது, இதை சுத்தம் பண்றது, இதை மட்டும் தான் சொல்லணும். நம்ம சேவைகள் 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தனம். ஸ்ரவணம் என்னது? கேட்கறது. கரெக்டா? யாருக்கு ஸ்ரவணத்துக்கு எக்ஸாம்பிள் யாரு? பரீட்சித் மகாராஜா. ரெண்டாவது கீர்த்தனுக்கு யார் எக்ஸாம்பிள்? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி மாதிரி உண்மையா ஒருத்தர் பாவத்தை பேசினாலும், பரீட்சித் மகாராஜ் மாதிரி உண்மையா ஒருத்தர் கேட்டாலுமே அந்த இடத்துல பகவான் இருப்பார். ஓகே, ஏமாத்து என்கிட்ட வர மாட்டார் கிருஷ்ணர். அதனால கீர்த்தன் இதெல்லாமே பக்தி சேவை. நம்ம என்ன பண்றோம், பக்தி சேவையில ஓடி ஆடி பார்க்கறது, ஹீல் பண்றது, அதுவும் இல்லைன்னு சொல்ல, அதுவும் சேவை தான். ஆனா இதுவும் ஈக்ஷரமே சேவை தான். ஈக்ஷரம் பகவானோட உருவத்தை பார்க்கறது சேவை. பகவானை ஸ்மரண் பண்றது. அவன் தனியா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு மணி வருது நமக்கு, அதுதான் ஓடிட்டே இருக்கு மனசுல ஃபுல்லா. ஹரிகிருஷ்ண சாட்சி போதே வருது, பிசினஸ் எவ்வளவு காசு வரும்னு சொல்லி இல்லையா. இது கிடையாது. ஸ்மரணா என்னது? கிருஷ்ணனை பத்தி நினைச்சிட்டே இருக்குது. இது ஒரு சேவை. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாத என்ன பண்றோம், நம்ம பூ கட்டுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஏன்னா கிராஸா பண்றது, மனசு எங்கெல்லாம் இருக்கலாம். ஆனா அங்க என்ன பண்ணலாம், நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். ஓகே, தட் இஸ் வெரி ஈஸி டு டூ. அதனால நமக்கு சேவைனா அதுதான் மனசுல வரும். ஓகே, ஆனா சேவையில ஃபர்ஸ்ட் என்னன்னா சவனம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம். வந்தனம் என்னது? நமஸ்காரம் பண்ணி பூஜை நமஸ்காரம் பண்ணுறது இல்லையா, வந்தனம். அர்ச்சனம் இல்லையா, அர்ச்சனா பிரேயர் சொல்றது, பிரேயர் பண்றது. இந்த ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிக்கு நந்தனாய நந்த கோபா குமாராய கோவிந்தாய இது பண்றது சரி. பகவானே நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் பகவானே அப்படி மனசு உருகி ரிப்பன் பண்றது, இது சேவை. ஓகே, சக்கியம் தாசியம் பகவானுக்கு சேவை பண்றது சொன்னீங்களே, ஓடி ஆடி இது பண்ணி நம்ம சேவை பண்றது எல்லாம் இருக்கு. ஓகே, இது பாரசேவனம். பாரசேவனா காலமத்தில் நமக்கு கிடையாது. பாதையா இது போறோம்ல, இந்த பில்கிரிமேஜ் பிளேஸ் விருந்தாவன் மாயப்பூர்லாம் போறோம் இல்லையா, இதெல்லாம் சேவை தான். சரோஜா சொல்லுங்க. லட்சுமி தேவி கரெக்ட் மாதாஜி. ஸோ பாத சேவனை, அப்புறம் தாசியம் அனுமார், அப்புறம் சக்கியம் அர்ஜுனா ஃப்ரெண்டா இருக்குது, கிருஷ்ணர் ஃப்ரெண்டா இருக்குது. அப்புறம் ஆத்ம நிவேதனம். சக்கியமா ஆத்ம நிவேதனம் நம்மளால பண்ண முடியாது, அது ராதான பக்தி. ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜ் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிட்டார். ஸோ இதுதான் சேவைன்னு குறிப்பிடப்பட்டது. இதை நம்ம எதில் வருதுன்னா பாத சேவனை இந்த மாதிரி பாத சேவனம் அதில் வந்துடும். ஓகே, அதனால நம்ம தாசியத்துலேயும் கொஞ்சம் வரும். ஓகே, அதனால சேவைனாலே நம்ம என்ன பண்றோம், நமக்கு அது ஆக்டிவிட்டி இருக்கு. ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் அது ஈஸி பண்றது, அது சட்டிலா இருக்கிறது கஷ்டம். நீங்க 24 hours ஸ்டாண்ட் பண்ணணும் பிரபு, அப்பதான் உங்களுக்கு இனிஷியேஷன் அப்படின்னா சேவை அந்த சேவை பண்ணா முடியுமா நம்மளால? கிருஷ்ணா சொல்லிட்டார் அதுல 12வது அத்தியாயத்துல 12 வேற ஏதாச்சும் ஒரு இதாக சொல்றாரு. ஓகே, நீங்க மனசை என் மேலே நிறுத்திடுன்றாரு, நிறுத்த முடியல. அதனால என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப் வந்துட்டோம், பக்தி சேவை பண்றோம் இல்லையா. 4 ஒழுக்க ஃபாலோ பண்ணுங்க, ஹரிகிருஷ்ணா சாண்ட் பண்ணுங்க, இது ஓகே நம்ம பண்ண முடியும் இல்லையா. இது சில பேர் முடியாது, அவங்க அடுத்த ஸ்டேஜ். நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக உழைங்க, மேன் உழைப்பேன் கொடுங்க, மேனுவலாக உழைங்க. அதுவும் முடியாதா, சரி உங்களுடைய ஃபெசிலிட்டி ஏதாவது கொடுங்க, அதுவும் முடியலையா. இது மாதிரி ஒரு லெவலாக கம்மி பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, என்னை பத்தி நினைச்சிட்டே இரு, மன்மலாப மத்பக்தோ மத்தியாஜீவ நமஸ்குரு மாமே சுத்தைவம் ஆத்மா மத்பராயண. ஆனா மேல முடியலையா, முடியலையா, அது முடியல இல்லையா. we have lost actually. ஓகே, அதனால என்ன பண்றோம்னா நம்ம ரொம்ப ப்ரிகாரியஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க, என்ன சொல்றது தமிழ்ல, துரதிருஷ்டமான ஒரு நிலைமை. ஓகே, நம்மளால கிருஷ்ணன் நினைக்கவே முடியல, அதுதான் உண்மை. ஓகே, அதுதான் நம்ம நினைக்கிறதுக்காக என்ன பண்றோம், ட்ரை பண்றோம். அதுக்கு தான் கோயிலுக்கு போறோம், எப்பயாவது கிருஷ்ணன் நினைக்க முடியுதான்னு பார்க்குறோம். ஓகே, எப்படியா பாகவதம் வாங்கி படிக்க முடியுதா, பக்தர் சொல்றா கேட்கா நினைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நமக்கு மனசுல என்னதான் வருது, மணி மண்ணு பொண்ணு கோல்டு, அதுதான் ஆகுது இல்லையா. 3 தான் ஆகுது, லேண்டு இதெல்லாம் கவனமாக போகுது. ஓகே, ஏன்னா கலியுகம் அப்படி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நம்ம எப்படியாவது கிருஷ்ணனை கொஞ்சமாவது இஷ்டம் வந்துடணும். இறக்கும் போது இல்லைன்னா போக முடியாது கிருஷ்ணன்ட்ட. நமக்கு என்னதான் உண்மையிலே என்ன இருக்கு நம்ம இதயத்தில், அதுதான் கிருஷ்ணன் பார்ப்பார். ஓகே, இதயத்தில் உண்மையிலே என்ன இருக்கு அப்படின்னா ஃபுல்லாக அழுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு பிறவி கிடைக்கும். ஓகே,
ஆனால் இவ்வளோ ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டுனா ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். ஆனால் அது என்ன புண்ணியமாயிடும். அதனால் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே மனசு வந்து எதை நினைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதை உணர ஆரம்பித்தாலே நமக்கு என்ன கிடைக்கும், முன்னேறம் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறணும்னு சொல்லி. அதனால் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் கிடைக்காது. ஃபூலிஷ் பீப்புள் யாரெல்லாம், மன ஊகக்காரர்கள், மென்டல் ஸ்பெக்குலேட்டர்ஸ், ஃப்ரூட்டி ஒர்க்கர்ஸ், இவங்களாம் என்ன கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணனை பற்றி புரிஞ்சுக்காது. ஓகே, அடுத்து 38 போகலாம். சாவேதநாதோ பதவிம் பரஷ்ய துரந்த வீரிய சரசாங்கிரதாங்கபாணே யோ மாயயா சந்ததயா அனுவிருத்தியா பஜேத தத்பாத சரோஜகந்தம். அப்புறம் நீங்கள் படிங்க, இதை போய் கொஞ்சம் 2 லைன் படிக்க படிங்க. படி. Unreserved. Uninterrupted, favorable service unto the lotus feet of Lord Krishna, who carries the wheel of the chariot in his hand, can know the Creator of the universe. Can know the creator of the universe in his full glory, power and transcendence. Thank you, Hare Krishna. You படிக்க நீ ப்ராப்பர் அதுக்கு நீ படி. படிப்பா. Only the pure devotees can know the transcendental fame, form and activities of Lord Krishna due to their being completely free from the reactions of fruitive world and mental speculation. The pure devotees have nothing to derive as personal profit from their unalloyed devotion. Service to the Lord. They render incessant service to the Lord spontaneously without any reservation. Everyone within the creation of the Lord is rendering service to the Lord directly or indirectly. No one is an exception to this law of the Lord. Okay, thank you. போதும் படிக்கும். அப்புறம் நீங்க படிங்க. Those who are rendering service indirectly, being forced by the illusory agent of the Lord, are rendering service unto him unfavorably. But those who are rendering service unto him directly under the direction of his beloved agent are rendering service unto him favorably. Such favorable servitors are devotees of the Lord, and by the grace of the Lord they can enter into the mysterious region of the transcendence by the mercy of the Lord. But the mental speculators remain in darkness all the time. As stated in Bhagavad Gita, Lord himself guides the pure devotees toward the path of realization due to their constant engagement in the loving service of the Lord in spontaneous affection. That is the secret of entering into the kingdom of God. Fruitive activities and speculation are no qualifications for entering. இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ பாக்கியில் என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர், யார் என்னை எப்பயுமே நினச்சிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு நான் வந்து அந்த பாதையை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அப்போ அதை யார் நினச்சிட்டே இருக்காங்களோ அவங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ரொம்ப அப்படி அமைதியாக இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பிரபுபாதம் பயங்கரமாக கோவம், பிரபுபாதருக்கு பயங்கரமாக கோவம், சரியான ஆங்ஸைட்டி இருக்குது பிரபுபாதர். இதெல்லாம் எதுக்காக எடுத்துக்கிட்டாருன்னா கிருஷ்ணருக்காக எடுத்துக்கிட்டார். அனுமாருக்கு கோவராமலாம் இலங்கை எரிச்சார், அர்ஜுனனுக்கு கோவராமலாம் பானத்தை போட்டார். கோவம் வந்து தப்பு கிடையாது. யார் மேலே அந்த கோவத்தை காட்டினாங்க? அபக்தர்கள் மேலே காட்டினாங்க. ஓகே, அதேமாதிரி பிரபுபா அந்த கட்டட தொழிலெலாம் பண்ணும்போது, அந்த கட்டடம் பில்டிங் கட்டும்போது, டெம்பிள் கட்டும்போது சாந்தமாக அந்த கட்டட தொழில் பண்ண முடியுமா? நம்ம வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ கஷ்டம், டென்ஷனில் கத்த வேண்டியிருக்கும் இல்லையா? அவங்க போய் மேஸ்திரி நீங்கள் கொஞ்சம் அது பண்ணிடுங்க, அப்படியா சொல்லுவோம். என்னையா பண்ணுறான் அப்படி தான் பேசுவாங்க அவங்கெல்லாம் இல்லையா? கூலி ஆள்கிட்ட பேசுவோம், எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இதை பக்தர்களால் ஹேண்டிலே பண்ண முடியல. ஒரு பக்தர் சொல்கிறார், நான் வந்து பிருந்தாவனுக்கு வந்தது என்ன ரீசன்னா, நான் வந்து இங்கே ஹரே கிருஷ்ணா அப்படி இருக்கும், நான்லாம் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணிட்டு அப்படி நிம்மதியாக இருக்கலாம் தான் புறப்பாடு வந்தேன். இங்கே வந்து என்னால் என்னோட ரவுண்டஸை கூட என்னால் சேன் பண்ண முடியல. இந்த பில்டிங் கான்ட்ராக்டரு
கூலி ஆள், இவங்க தான் என்னுடைய நிலவில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் எனக்கு தயவுசெய்து விட்டு நான் போயிடுறேன். அமெரிக்காவில் கூட நான் இருந்து அங்கே தான் வந்தார். நான் அங்கேயே போய் நான் சேட் பண்ணுறேன் அப்படின்றார். பிரபாஸ் இல்லை, we have to accept the anxiety for Krishna. அப்போ அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் அந்த இதெல்லாமே பக்தி செயல் வந்தது. யூ ஆர் அக்செப்டிங் தட் anxiety for Krishna. ஓகே. அப்போ அர்ஜுனர் வந்து ஹரிகிருஷ்ணா சொல்லிகிட்டே வந்தாருன்னு அர்ஜுன் என்ன பண்ணார்? ஜர்னி இஸ் டியூட்டி. அவர் டியூட்டி என்னது? சண்டை போடுறது. இஸ் அ கிங். நிறைய ஒய்ஃப் அவங்களுக்கு. அவரோட டியூட்டி வேறு. ஆக்சுவலாக அந்த டியூட்டியில் எப்படி கிருஷ்ணரை பார்க்கணும்னு பார்க்கணும். ஓகே. நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. எப்படி நினைக்கக்கூடாது? ஆமாம் ஒரு சாமியார் ஆகிடுவோம், நான் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சாந்தமாக அப்படியே ஹரே கிருஷ்ணா சொல்கிறேன். அப்படி கிடையாது. அப்படி இருக்கவே முடியாது. ஆக்சுவலாக we have our own nature. அந்த நேச்சர் இல்லாட்டாலும் he will fight. அர்ஜுனா will fight. அர்ஜுனாவுக்கு என்ன நேச்சரு? ஃபைட் பண்ணுறது. அவன் என்ன சொல்கிறார்? அர்ஜுன் என்ன சொல்கிறார் பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது? இல்லை எனக்கு சண்டை வேண்டாம், நான் ஒதுங்கி போயிடுறேன்றார். யுவர் நேச்சர் இஸ் நாட் லைக் தட். யுவர் நேச்சர் வில் ஃபோர்ஸ் யூ டு ஃபைட். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. அதை எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு ஈடுபடுத்தலாம்னு பார்க்கணும். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்படியே நான் கம்ப்யூட்டரில் எப்படி கிருஷ்ணரை பார்க்கலாம். கட்டட தொழிலாளி எப்படி வேறு ஏதாவது திறமை இருக்கலாம், அந்த திறமையை யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங், ஹவு கேன் வி சி கிருஷ்ணா? இந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும். ஓகே. நம்ம கிருஷ்ணா கான்சியஸையும் இதையும் பிரிச்சிடக்கூடாது. அப்போ பிரிச்சோன்னா நம்ம வில் பி லாஸ்ட். நான் இப்போ நாலேருந்து ஹரிகிருஷ்ணா டிவோட்டியை மாறிடுவேன். அப்போ நான் இப்படி தான் இருப்பேன், இந்த வேலையை தொடவே மாட்டேன், இது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். அப்படி கிடையாது. இப்போ இருக்கும்போதே எப்படி கிருஷ்ணன் நினைக்கணும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே. நாளைக்கு நம்ம எப்படி கிருஷ்ணன் நினைக்கலாம் நினைக்க முடியாது. இந்த தருணத்தில் நான் எப்படி கிருஷ்ணன் நினைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் பக்தி. ஓகே. அர்ஜுனா அப்படிதான் பார்த்தார். அவர் வந்து ஃபைட் பண்ணுறதுல எப்படி கிருஷ்ணனை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தார். ஓகே. அடுத்து போகலாம். 39. அகேததன்யா பகவந்த யுத்தம் யத் வாசுதேவே அகில லோகநாதே குர்வந்தி சர்வாத்மகமாத்மபாவம் நாயத்ர பூயா பரிவர்த்த உக்ரஹா. கலாவதி மாதாஜி நீங்க படிங்க. விசாரணைகளை செய்வதன் மூலமாக மட்டுமே ஒருவரால் பக்தியையும் பரிபூரண உணர்வையும் பெற முடியும். ஏனெனில் அத்தகைய விசாரணைகள் அகில லோகங்களுக்கும் எதிரானதான முழுமுதற் கடவுளிடம் பரவசமான தெய்வீக அன்பை எழுப்பி பயங்கரமான பிறப்பை விரட்டுகின்ற தொடர்ச்சியிலிருந்து பூரணமான விடுதலைக்குரிய உத்தரவாதத்தை அளிக்கின்றன. நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கார்த்திக் தியாகராஜ் பிரபு நீங்க வச்சிருக்கீங்களா? புக் வச்சிருக்கீங்களா? பொருளோட இல்லையா? சரி பரவாயில்ல. ஓகே. இவர் சரவணன் இருக்கா? சரவணன் ஜெயக்குமார்ட்ட ஜெயகாந்தன் இருக்கு பிரபு. என்கிட்ட இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு. பரவாயில்ல. பர்பெக்ட் படிங்க. அது பர்பெக்ட் படிங்க. 39 பர்பெக்ட். Okay. Purport, the inquiries of the sages headed by the Sanaka are herewith praised by Suta Goswami on the merit of their transcendental nature. As already concluded, only the devotees of the Lord can know him to a considerable extent, and no one else can know him at all. So the devotees are perfectly cognizant of all spiritual knowledge. The personality of Godhead is the last word in absolute truth. Impersonal Brahman and localized Paramatma, Super Soul, are included in the knowledge of the personality of the Godhead. So one who knows the personality of the Godhead can automatically know all about him, his multipotencies and his expansions. So the devotees are congratulated as being all successful. The 100% devotee of the Lord is immune to the dreadful material miseries of repeated birth and death. Thank you, bro. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. ஸோ அதனால் ஒரு பாதி கடைசியில் பாருங்களேன், இம்யூனிட் டு ட்ரெட்ஃபுல் மெட்டீரியல் மெசேஜஸ் ஆஃப் ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். அதனால் யார் ஒருத்தர் பக்தி செய்ய பண்ணாலும் என்ன கூலி, எந்த வேலை பார்த்தாலும் ஒரு கூலி வேணும்ல நமக்கு. இதுக்கு என்ன கூலினா, நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விடுபட்டலாம். ஓகே, அது ஒன்று தான் கூலி. ஓகே, ஆச்சாரிய கருணை மூலமாக இதில் தப்பிச்சிடலாம். நம்ம வேறு கூலி எதிர்பார்க்கக்கூடாது. வேறு என்னென்ன கூலி இருக்குது? பணம். வேறு என்ன இருக்குது? பணங்கிறது கிராஸ் இல்லையா? வேறு என்ன இருக்குது? சட்டிலா, மரியாதை, புகழ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூலி தான். அதுவும்
ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 கூலி. ஓகே, இது ஏஜுக்கு ஏற்றா அப்படி. ஓகே, மற்ற எதுவுமே நம்ம மயங்கிடக்கூடாது. வி ஆர் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கெட்டிங் ஃப்ரீ ஃப்ரம் பர்த் அண்ட் டெத். ஓகே, அதனால அந்த கூலி என்னன்னா, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பக்த சேவையில் ஈடுபடணும், பக்தி சேவையில் ஈடுபடணும். ஓகே, அதனால் பக்தரால் மாத்திரம் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியுமே தவிர மற்ற யாருக்குமே அந்த வைகுண்ட லோகத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மிகப்பெரிய யோகி யார் அவர்? துர்வாசமுனி இல்லையா? அவர் ஒரு முடியை பிச்சு போட்டாலே ஒரு பூதம் வரும். அவரால் ஃப்ளைட் இல்லாமல் ராக்கெட் இல்லாமல் இந்த யூனிவர்ஸை தாண்டி வேறு யூனிவர்ஸ் போக முடியும். பிளானட் கிடையாது. ஈஸியாக சன் பிளானட்டில் ஈஸியாக போயிடுவார். அவர் எங்கே போக முடியும்? வைகுண்ட லோகம் போக முடியும், ஆன்மீக லோகத்துக்கே போக முடியும். அவ்வளோ திறமையான ஆள். நம்மளுடைய சித்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, திண்டி இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, பயங்கர சித்தியான பர்சன். அவராலேயே என்ன பண்ண முடியல, அம்பரீஷ் மகாராஜோடைய அவர் ஒரு சாதாரண கிரகஸ்தா கிங்கு, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அவர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, தோத்துட்டார். ஏன்னா அம்பரீஷ் மகாராஜ் யாரு? பக்தர். ஓகே, துர்வாசர் யாரு? மிகப்பெரிய யோகி, தூய பிராமணர், நிறைய கத்திருக்கார் வேதங்கள்ல. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு பக்தர் மூலம் நிற்க முடியும். அப்போதான் அம்பரீஷ் மகாராஜ் தன்னுடைய பவர் தெரியுது. ஓ, இவ்வளோ தூரம் அவர் கெஞ்சிறாரு துராசமணி. கடைசியில் அம்பரீஷ் மகாராஜ் காலை பிடிச்சி நீ விடுவீங்கன்றார். காலை விட மாட்டேங்க, காலை விடுறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறார். நீங்கள் சன்னியாசி, நான் கிரகஸ்தா. அந்த லேடர்லேயே பார்த்தீங்கன்னா கிரகஸ்தா கீழே இருக்கிறார். கரெக்டாக இல்லையா? கிரகஸ்தா வனப்பிரஸ்தா, அதுக்கு சன்னியாசி. சன்னியாசி எல்லாத்துக்குமே ஹெட்டு, பிராமணாக்கெலாம் ஹெட்டு. அதனால் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்ரியானா அவர் யார்? அம்பரீஷ் சத்ரியா, கிரகஸ்தா. ரொம்ப லேடரில் கீழே இருக்கிறார். அவர்கிட்ட யார் தோத்துறா? துர்வாசனை தோத்துறா. ஓகே, அதனால் பக்தர்கள் மாத்திரம் தான் இந்த அனுமதி இருக்கே தவிர மற்ற யாருக்குமே கிடையாது. அடுத்தது போகலாம். 40. இரம்பாகவத நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிகி நிக்ஷ்வேஷாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தய நமஹ. டிரான்ஸ்லேஷன் படிங்க, கற்பல் பிரபு பர்பட் நீங்க படிங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூரண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூர்ணமானதும் ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் மாசற்றதாகவும் வேத அறிவு மற்றும் சரித்திரம் ஆகியவற்றின் ஒளி பிரதிநிதித்துவமாகவும் இருக்கிறது என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவித்திருக்கிறார். பரமபுருஷ பகவானுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ள பரம பக்தர்களின் வரலாறு இதில் உள்ளன. ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இலக்கிய அவதாரம் என்பதால் இது அவரிலிருந்து வேறுபட்டதல்ல. பகவானை நாம் வழிபடுவதைப் போலவே ஸ்ரீமத் பாகவத்தையும் நாம் மரியாதையுடன் வழிபட வேண்டும். இதனால் அதை கவனமாகவும் பொறுமையாகவும் கற்பதன் வாயிலாக பகவானின் ஆசிகளை நம்மால் பெற முடியும். பகவான் ஒளிமயமாகவும் ஆனந்தமாகவும் பூரணத்துமாகவும் இருக்கிறார். அதை போலதான் ஸ்ரீமத் பாகவதமும் ஸ்ரீமத் பாகவதத்தை ஒப்பிப்பதால் பரபிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணரின் ஞானத்தை நாம் பெறலாம். உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? படிங்க. We can have all the transcendental light of the Supreme Brahman Sri Krishna from the recitation of Srimad Bhagavatam, provided it is received through the medium of the transparent spiritual master. Lord Chaitanya's private secretary Srila Swarupa Damodara Goswami advised all intending visitors who came to see the Lord at Puri to make a study of the Bhagavatam from the person Bhagavatam. The person Bhagavatam is the self-realized bona fide spiritual master, and through him only can one understand the lessons of Bhagavatam. In order to receive the desired results, one can derive from the study of the Bhagavatam all benefits that are possible to be derived from the personal presence of the Lord. It carries with it all the transcendental blessings of Lord Sri Krishna that we can expect from his personal contact.
அதனால் நமக்கு அசோசியேஷன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். ஸ்ரீமத் பாகவதமே மிகச்சிறந்த அசோசியேஷன். ஓகே, அந்த பாகவதம் படிக்க என்ன பண்ணுவோம், கிருஷ்ணாவோடய அசோசியேட் பண்ணுறோம். ஓகே, வந்தே ஜெகத்குரு இல்லையா அந்த ஸ்ரீ பாட்டு, கிருஷ்ணா வந்தே ஜெகத்குரு. ஓகே, ஜெகத்துக்கே குரு யாரு? கிருஷ்ணர். அதனால் அந்த கிருஷ்ணருக்கும் பாகவத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பாகவதம் இருந்தால் பொக்கிஷம் வீட்டில் இருக்கு. ஓகே, அவர் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு நூல். அதனால் பாகவத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ ரொம்ப ஒரு புண்ணியமான காரியம். ஓகே, பாகவதம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். கிஃப்ட் பண்ணாலும் சரி, அவங்கள வாங்க வச்சாலும் சரி, டொனேஷனாக கொஞ்சம் ரூபா கவுண்ட் பண்ணி எப்படியோ பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஆக்டிவிட்டி. ஓகே, அதனால் பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தன்யம் ஸ்வஸ்தி ஐன மகத். ஓகே, ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல், ஆல் பிளிஸ்ஃபுல், ஆல் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடலாம். ஒருத்தர் யார் பாகவதம் படிக்கிறாங்களோ. அடுத்தது போகலாம். 41 தத்திதம் கிராஹயாமாஸ ஸ்ருதமாத்மவதாமரம் சர்வவேதி திதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். மலையாள மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல வியாசதேவர் வேத இலக்கியங்கள் மற்றும் பிரபஞ்ச சரித்திரங்கள் ஆகிய அனைத்தின் சாராம்சத்தையும் பிரித்தெடுத்த பின் அதை ஆத்ம ஞானிகளின் சிறந்தவரான தன் புத்திரருக்கு உபதேசித்தார். அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் பக்தரின் காலத்தில் இருந்து அல்லது புத்தரின் காலத்திலிருந்து அல்லது கிமு 600ஆம் ஆண்டில் இருந்துதான் உலக சரித்திரத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். இக்காலத்திற்கு முன்பு உள்ள சாஸ்திர குறிப்புகள் அனைத்தும் வெறும் கற்பனை கதைகளே என்று அவர்கள் எண்ணுகின்றனர். அது உண்மையல்ல. புராணங்கள் மற்றும் மகாபாரதம் முதலியவைகளில் கூறப்பட்டுள்ள கதைகள் அனைத்தும் உண்மையான சரித்திர சம்பவங்களாகும். அவை இலக்கியத்தையும் கோடிக்கணக்கான மற்ற கிரகங்களையும் பற்றிய சரித்திரங்களாகும். சில சமயங்களில் இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள கிரகங்களின் சரித்திரம் இத்தகைய மனிதர்களுக்கு நம்பத்தகாதவையாக தோன்றும். ஆனால் வெவ்வேறு கிரகங்கள் எல்லா விதத்திலும் சமமானவை அல்ல என்பதும் ஆகவே மற்ற கிரகங்களில் இருந்து பெறப்படும் சரித்திர உண்மைகள் இவ்வுலக அனுபவத்துடன் வந்திருப்பதில்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வெவ்வேறு கிரகங்களில் வேறுபட்ட நிலைகள், காலம் மற்றும் சூழ்நிலைகள் ஆகியவற்றை கவனிக்கும் போதே பூரண கதைகள் விசித்திரமானவையோ அல்லது கற்பனையானவையோ அல்ல என்பது புலப்படும். ஒருவருக்கு உணவாக இருப்பது மற்றவருக்கு விஷம் என்று நீதிமொழியை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆகவே புராண கதைகளும் சரித்திரங்களும் கற்பனையானவை என்றில் அவற்றை நாம் விலக்கிவிடக்கூடாது. வியாசரை போன்ற சிறந்த முனிவர்களுக்கு சில கற்பனை கதைகளை தங்களது நூல்களில் புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வெவ்வேறு கிரகங்களின் சரித்திரங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சரித்திர உண்மைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளன. ஆகவேதான் அது வேத வல்லுநர்கள் அனைவராலும் மகா புராணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சரித்திரங்களின் விசேஷ முக்கியத்துவம் என்னவெனில் அவை அனைத்தும் வேறுபட்ட காலத்திலும் சூழ்நிலையிலும் இடம்பெற்ற பகவானுடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டுள்ளன என்பதாகும். தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களில் மிகச்சிறந்தவரான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிய வேண்டிய ஒரு பாடமாக கருதி தமது தந்தையான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து இதை கற்றுணர்ந்தார். ஸ்ரீல வியாசதேவர் வேத வல்லுநர்களிலேயே மிகச்சிறந்தவர் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய விஷயம் மிகவும் முக்கியமானது என்பதால் இச்செய்தியை அவர் முதலில் தமது சிறந்த புதல்வராகிய ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். இது பாலில் உள்ள
பாலாடைக்கு ஒப்பிடப்படுகிறது. வேத இலக்கியம் அறிவனும் பாற்கடலை போன்றதாகும். பாலின் சுவைமிகுந்த சாராம்சமாக இருப்பது பாலாடை அல்லது வெண்ணெயாகும். அதை போன்றதுதான் ஸ்ரீமத் பாகவதமும். ஏனெனில் பகவான் மற்றும் பக்தர்களின் செயல்களை பற்றிய மிக சுவையான அறிவூட்டும் மற்றும் நம்பத்தக்க வரலாறுகள் அனைத்தும் அதில் அடங்கியுள்ளன. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் வந்து என்னது ஆக்சுவலாக இது வந்து பகவானை பற்றிய ஒரு உரையாடல். பகவானுக்கும் பக்தருக்கும் என்ன உறவு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் இதை சொல்கிறது யார் தான் இருக்க முடியும்? ஒரு பக்தராக தான் சொல்ல முடியும். ப்ரொஃபஷனல் ரிசைட்டர் இருக்கிறாங்கல்ல, 7 நாளைக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறோம், ராசலீலையை பற்றி பேசுறது, இதெல்லாம் தவறு. ஓகே, ஸ்ரீமத் பாகவதனாலேயே ஒரு பக்தர், ஒரு பர்சன் பாகவதம் தான் அது பேச முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரீச் பண்ண சொல்லி பிரபா சொல்லி அதெல்லாம் நம்ம ப்ரீச் பண்ணலாம், அப்படி தான். ஓகே, இல்லைன்னா அவர் வந்து ஒரு மாயாவதியாக இருந்தாலும் அவருக்கு வந்து அதை டச் பண்ணுறது ரைட்ஸே கிடையாது. அப்படி ஒருத்தர் அதை கேட்டால் என்ன ஆகிடுமா? எப்படி வந்து பாம்பு வந்து பாலை தீண்டிடுச்சுன்னா அந்த பால் வந்து விஷம், அது வந்து நல்லது பண்ணாது, விஷமாக வச்சுட்டு தான் கக்கும். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தை யாராவது ஒரு அவைஷ்ணவர்கிட்ட கேட்டானா அது என்ன ஆமாம், விஷம்தான். விலை அதிகமாக இருக்கே, இது விலை எவ்வளோ? 12,000 ரூபா இல்லையா? 11,500 ரூபா இங்கிலீஷு. தமிழ் எவ்வளோ? 9,000. இல்லை தமிழ் எவ்வளோ? தமிழ் 8,000 இல்லையா? 8,000 ரூபா. சரி, 9,000 அதுக்கு மேலே இருக்கு. ஓகே, 9,000. இது இங்கிலீஷ் வந்து 12,000. ஓகே, 10,000 தான். 11,000 அப்பயே வந்துச்சு, 11,000 இருக்கும் இங்கிலீஷா. கன்செஷன் ரேட் இப்போ கன்செஷன் முடிஞ்சது, கன்செஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, அதனால இது விலை அதிகமாக இருக்கே, நம்ம பாவனம் போனால் 200 ரூபாய்க்கு வெளியே கிடைக்குது, அதையே வாங்கி படிக்கூடாது. எல்லாமே நம்ம யாரோ இதான் கூட்டி கழிச்சு. ஓகே, எது சீப்பாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது அதே தான். ஓகே, அதையே படிக்கூடாதுன்னா அது விஷம் ஃபுல்லாக படித்த மாத்திலே யூ வில் டை ஸ்பிரிச்சுவலி. ஓகே, தட் விஷம் பாம்பு கடிச்சா உடம்புக்கு போயிடும் இல்லை. இதை படித்தா அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை சிறந்துச்சு. ஓகே, 200 ரூபா தான் குடிச்சு புக்கு படித்தோன்னா ஆன்மீக வாழ்க்கை கந்தல். ஓகே, அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து எந்த நூல்கள் படிக்கிறோம் ஆன்மீக சம்பந்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அப்படியே பார்த்தோமே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை படிக்கிறது அதெல்லாம் படிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது படிக்க முடியுமா? வரையறுத்து வச்சுருக்காங்களா கவர்மெண்ட்டு? அந்த மாதிரி ஆச்சாரிகள் வரையறுத்து வச்சது அப்படி தான் படிக்கணும். ஓகே, சும்மா அந்த ஆனந்த வெள்ள சக்தி வெள்ளம்லாம் கொஞ்சம் வருது, அதில் அப்படி போட்டிருக்காங்களே சார், இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அப்படி ராவணன் நல்லவன் தான் சொல்கிறாங்க, திராவிடன் ராவணன், ராமன் வந்து ஆரியன், கருப்பாக இருக்கான் பாருங்க ராவணன், ராமர் வெள்ளையா இருக்காரு, அப்போ வந்து ஆரியன் திராவிடன் இப்படி வருது சார். அதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த உலகம் துக்காலயம் சாஸ்திரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் குரு வேணும். குரு இஸ் நாட் அ ஃபேஷன். ஓகே, ஃபேஷனாக டாக்லாம் செய்வாங்க, எனக்கு டாக் இருக்குது அந்த மாதிரி எனக்கு இந்த குரு இருக்கா இருப்பார், அப்படி கிடையாது. ஓகே, குரு எப்போதான் தேவைப்படுது? இந்த உலகம் வந்து மோசமான உலகம், இது வந்து ஒரு ஜென்டில்மேனுக்கு வந்து வாழ முடியாது அப்படின்னு ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் குரு வேணும். எனக்கு வியாதி இருக்கு சரி பண்ணுங்கன்னா குரு சரி பண்ணுவாரா? அது எங்கே போடும்? வியாதி இருக்கா எங்கே போடும்? டாக்டர்கிட்ட போடும். ஓகே, குருட்ட வந்து சரி பண்ணி கொடுங்கன்னா அவர் தட் இஸ் நாட் இஸ் ஜாப். அவனுடைய ஜாப் என்ன? நம்மளுடைய மெட்டீரியல் வியாதியை சரி பண்ணுறது அவனுடைய ஜாப். நமக்கு என்ன வியாதி இருக்குது? நான் இந்த உடல் நினைக்கிறது, இதை தான் அவர் சரி பண்ணுவார். ஓகே, அதனால் நம்ம நான் வச்சுக்கணும். அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ண. அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம், யூ வில் பிகம் அ டிவோட்டி. அவர்கிட்ட போனால் பணம் நிறையா வந்துடும், நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது அதான் ஆக்சுவலாக. வில் கெட் மோர் மணி, நம்ம சிறப்பாக செல்லுந்தெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் எப்போ தான் என்ன தான் வாங்கணும்? யார்கிட்ட தான் வாங்கணும்? இந்த மாதிரி சாதுகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க பக்தியில் நல்லா வாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும். ஓகே, அதனால் ஸ்ரீமத் பாகவதம் கேட்குறது வந்து ஒரு அயோக்கியன்ட்ட கேட்கக்கூடாது. அயோக்கியன்னா யாரு? கிருஷ்ணன்னா யாருன்னே தெரியாமல் ஸ்ரீமத் பாகவத்தை பேசுகிறான்ல அவன் அயோக்கியன். ஓகே, கிருஷ்ணர் முழுமையான கடவுள், அவருடைய பக்தர் வந்து பேசினா அது வந்து நெக்டர், இல்லைன்னா அது வந்து விஷம். 42 போகலாம்.
सातो संश्रावयामास महाराजं परीक्षितं प्रायोपविष्टं गंगाया परितं परमर्षिभिः. हरिवे महाराज நீங்க படிங்க. Translation: Sukadeva Goswami, the son of Vyasadeva, in his turn delivered the Bhagavatam to the great emperor Parikshit, who sat surrounded by sages on the bank of the Ganges, awaiting death without taking food or drink. But all transcendental messages are received properly in the chain of disciplic succession. This disciplic succession is called Parampara. Unless therefore Bhagavatam or any other Vedic literatures are received through the Parampara system, the reception of knowledge is not bona fide. Vyasadeva delivered the message to Sukadeva Goswami, and from Sukadeva Goswami, Suta Goswami received the message. One should therefore receive the message of Bhagavatam from Suta Goswami or from his representative, and not from any irrelevant interpreter. बोल महाराज नहीं पढ़ क्या paragraph Emperor Parikshit received the information of his death in time, and he at once left his kingdom and family and sat down on the bank of the Ganges to fast till death. All great sages, rishis, philosophers, mystics, etc. Were there due to his imperial position. They offered many suggestions about his immediate duty, and at last it was settled that he would hear from Sukadeva Goswami about Lord Krishna. Thus the Bhagavatam was spoken to him. Sripad Shankaracharya, who preached Mayavada philosophy and stressed the impersonal feature of the Absolute, also recommended that one must take shelter at the lotus feet of Lord Shri Krishna, for there is no hope of gain from debating. Okay, right. அதனால் ஸ்ரீபாத சங்கராச்சாரியரே அவரே இம்பர்சல்ஸ் பேசுனவரே என்ன சொல்றாரு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூணுமதே சம்பிராப்தே சன்னிகிதி காலே நகை நை ரிச்சது துக்குரின் கரணே. இந்த கிராமர்ல எல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சான்ஸ்கிரிட் கிராமர்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பகவானுக்கு கோவிந்தனுடைய நாமங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதே தான் சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. ஓகே, த எண்ட் ஆஃப் த லைஃப் யூ ஹேவ் டு ரிமெம்பர் கிருஷ்ணா. இல்லைன்னா நம்ம பண்ண வாழ்க்கையில் பண்ணது எல்லாமே என்னது, எல்லாமே வேஸ்ட் தான். பக்தி எப்பயும் வேஸ்ட் கிடையாது, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம் இல்லையா, அது எல்லாமே வேஸ்ட். ஓகே, அடுத்து 43 போகலாம். கிருஷ்ணேஸ்வதாமோ போகதே தர்மஞானாதிவிஷः கலோ நஷ்டத்ருஷாமேஷா புராணார்கோ தினோதினः. அஸ்வின் ஸ்லோகம் படி. कृष्णेश्वदामो भगते रिपीट करें धर्मज्ञानादिभिषः कलो नष्टदृशामेषा पुराणार्को दिनोदिनः. श्वेता महाराज நீங்க ஸ்லோகம் படிங்க. कृष्णेश्वरामो भगते धर्मज्ञानादिविषः कलो नष्टदृशामेषा पुराणार्को दिनोदिनः. மாதாஜி நீங்க படிங்க பொருளை. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். பொருளுரை: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரது நித்தியமான தாமம் அல்லது வசிப்பிடம் உள்ளது. அங்கு அவர் தமது நித்திய சகாக்களுடனும் உபகரணங்களுடனும் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். நித்தியமான அவரது வசிப்பிடம் அவரது அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். ஆனால் ஜட உலகமோ அவரது பகிரங்க புறசக்தியின் ஒரு தோற்றமாகும். அவர் ஆத்மா மாயா எனப்படும் அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகிற்கு வருகிறார். தமது சுய சக்தியின் மூலமாக தாம் கீழிறங்கி
வருவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். என்ன ஸ்லோகம் அது? யாருக்கு தெரியும்? எந்த ஸ்லோகம் அது? ஆத்மவாயா எந்த ஸ்லோகம் அது? யாருக்கு தெரியும்? மகாராஜ் வந்து நிப்பாட்டுங்க, கேள்வி கேட்டுட்டு எல்லாருக்கும். எந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு நான் இறங்கி வரேன்னு? ஆத்மாயா எந்த கிலோ சொல்றாரு? மை ஓன் பொட்டன்சி ஸ்லோகம் இல்ல அது கிடையாது. அனர்த்தங்கள் நடக்குது அப்பெல்லாம் ஆத்மவாயான்னு வரும். அஜோபிஷன் அபியாத்மா பூத்தானோ ஈஸ்வரோபிஷன் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயா வருதா? ஆத்மாயா வருதா? அதே வேர்டு. என்னுடைய ஓன் இல்லை பொட்டன்சியில் வரேன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. ஓகே, அதுதான் இங்கே சொல்றாங்க. படிங்க மாதிரி. ஆகவே அவரது உருவம், பெயர், புகழ், உபகரணங்கள், வசிப்பிடம் முதலியவை பௌதீகத்தால் படைக்கப்பட்டவை அல்ல. இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்கவும் அவரால் நேரடியாக இயற்றப்பட மத கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காகவுமே அவர் இவ்வுலகிற்கு வருகிறார். இறைவனை தவிர வேறு எவரான மத கொள்கைகளை ஸ்தாபிக்க முடியாது. அவராலேயே அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பொருத்தமான ஒரு நபரால தான் மத கொள்கையை விதிக்க முடியும். ஓகே மாதாஜி. ஸ்வேதா மாதாஜி படிங்க அடுத்த லைன். ரியல் ரிலிஜன். உண்மையான மதம் என்பது பகவானையும் அவருடனான நமது உறவையும் உறவினால் விளைந்த நமது கடமைகளையும் இந்த ஜட உடலை விட்ட பின் முடிவாக நாம் போய் சேர வேண்டிய இடத்தையும் அறிவதாகும். இங்க பாருங்க, ரியல் ரிலிஜன் மீன்ஸ் டு நோ காட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு நோ காட். கடவுளை புரிஞ்சுக்கிறது ரியல் ரிலிஜன் தான். ரெண்டாவது என்னது? எனக்கும் அவருக்கும் என்ன உறவு. மூணாவது என்னது? நம்மளுடைய கடமை என்ன, அந்த ரிலேஷன்ல நம்ம என்ன பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? டு நோ காட். அப்புறம் டு நோ ரிலேஷன். அதுக்கப்புறம் அதுக்கு எதாவது நடந்துக்கிறது. என்ன மாதாஜி? தமிழ் தான் சொன்னேன் இப்போ. ஓ இங்கிலீஷ் சொல்றேன். சரி, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு மேரேஜ் நடக்குது, அரேஞ்ச் மேரேஜ், நாட் லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜில் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு கணவனும் மனைவியும் என்ன பண்ணுறாங்க? தான் யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டு நோ ஹூ இஸ் கிருஷ்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சம்பந்தம். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க? ரெண்டாவது ஸ்டெப் என்னதுங்க? டு நோ காட், டு நோ ரிலேஷன். என்ன ரிலேஷன்? கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும், ஒன்றா இருந்தால் குழந்தை வரும். இது ரிலேஷன். ஓகே, இப்போ நமக்கும் பகவானுக்கு என்ன ரிலேஷன்? அது என்ன ரிலேஷன் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நம்ம தொண்டா சேவனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். புல்லாங்கல் இருக்குல்ல, அது நியூட்ரல். இந்த மாதிரி நிறைய ரசங்கள் இருக்கு. இது வந்து ரிலேஷன். அப்புறம் மூணாவது என்னது? நம்மளுடைய கடமைகள் செய்யணும், பலன்கள் கிடைக்கும் இல்லையா? டியூட்டிஸ். மேரேஜில் பார்த்தீங்கன்னா என்ன டியூட்டி என்ன வருது? கடைசியில் குழந்தை வராங்க, குழந்தைகளை வளர்க்குறது. ஓகே, அது இதில் பக்தி, பகவான் வேலை பண்ணணும், பக்தி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். ஓகே, சம்பந்தம் என்னது? நானும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு. ஓகே, அந்த உறவை எப்படி நம்ம பலப்படுத்தலாம். ஓகே, அபிதேயம். பிரயோஜனம் என்ன? அதில் கடவுள் மேலே அன்பு கிடைக்குது. இதுதான். ஓகே, ஸோ அதனால் இந்த மூணையும் கற்றுக்கிறது தான் ரியல் ரிலீஜன். அதனால் யார் வந்து இந்த மாதிரி பௌதியத்தில் அடங்கியிருக்காங்களோ அவங்களால இதை கற்றுக்க முடியாது. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? they will be lost in material world. ஓகே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எல்லாமே ரொம்ப சிறப்பு நினைப்பாங்க. வியாசர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாகவத்தை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மாத்திரம் கற்றுக்கிட்டா போதும், பையன் வந்து ஏஜ் வந்த பிறகு பார்த்துக்கணும் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இது உண்மையிலேயே பொக்கிஷன் நினைக்கல. நம்ம சொத்து இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த சொத்தை யார் மேலே எழுதி வைப்போம்? ரோட்டில் ஒரு மேலே எழுதி வைப்போம்? பையன் தான் எழுதி வைப்போம் இல்லையா? ஏன்னா அது சொத்து, என் பையனுக்கு வேணும் சொத்து. ஸ்ரீமத் பாகவதம் சொத்து இல்லை, அவன் எப்போ வரட்டும், அப்பாடல ஏழை போலாமான்னு நீ யோசிச்சுடா, நீ எங்கேயா போ, பெரியாளா வந்தது, நீ பெரியாளா வா. என்ன பெரியாளா வர முடியும்? he will not be actually he is wasting his time. அந்த பையனோ பொண்ணோ வேஸ்ட் பண்ணுறாங்க லைஃப்பில். உண்மையிலேயே நம்ம சொத்து நினச்சி என்ன பண்ணுவோம்? நமக்கு நெருங்கிய உணவுகள் கொடுப்போம் இல்லையா? அப்படி இல்லைடா, அவன் கேட்காட்டா கூட இருப்போம், இல்லைடா ஏதாவது பிரசாதம் சாப்பிட்டு போடா,
இல்லை உனக்கு முக்கியம்டா அது பண்ணணும்டா அப்படின்னு இல்லையா? ஏன்னா அது தெரியும் நமக்கு. ஆமாம் நீ ஐடி கிடச்சி படிக்க மாட்டேன்னா படிடா நல்லதுடா உனக்கு அப்படின்னு சொல்லி சேர்ப்போமா இல்லையா? ஏய் பரவாயில்ல விட்டா பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லுவோமா? கிடைச்சது பரவாயில்ல போடா ஆரம்பிக்க போடா அப்படின்னு நான் சொல்லுவோம். எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி தான் பக்தி மாத்திரம் என்ன பண்ணுறோம்? பரவாயில்ல மெதுவாக வரட்டும் சார், என்ன சார் அவசரம், ஸ்லோவாக வரட்டும் அப்படிங்கிற பரவாயில்ல என்ன சொல்கிறார், 5 வயசில் கொடுக்குன்றார். ஸோ யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ப்ரீச். உண்மையிலேயே நமக்கு மனசில் நல்லதுன்னு பட்டுன்னா நம்ம யாரை தான் திருத்த ட்ரை பண்ணுவோம்? நமக்கு நெருங்கிய உறவுகள் தான் திருத்த ட்ரை பண்ணுவோம். ஒன்லி மைக்கை பிடிச்சி பேச மாட்டோம். ஓகே இதெல்லாம் என்ன சொல்ல போகிறேன்னா எல்லாரும் சேட் பண்ணணும் அப்படி கிடையாது. ஓகே ஒன்லி தட் க்ளோஸ் இண்டிவிஜுவல் வி வில் ட்ரை டு சேஞ்ச். நம்மளுடைய வாழ்க்கையை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த தர்மம் அர்த்தம் எல்லாம் கிறிஸ்தவ பவன் போயிடுச்சு, எல்லாமே ரிலீஜன் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ரிலீஜன் எப்படி தான் வந்துதான் சூரியன் மாதிரி வருது. யாரு? ஸ்ரீமத் பாகவதம் வர்றாங்க. அந்த ரிலீஜன்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் போய் இருக்கு. அந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணணும்? நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. லேகஸ்ரீ மாதிரி ஏஜென்ட் நம்ம ஆரம்பிச்சிடணும். கிருஷ்ண கதைகள் சொல்றது இதுக்கெல்லாம் நம்ம டைம் எடுத்துக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும் லேகஸ்ரீக்கு. ஆனால் கதை சொன்னால் பிடிக்கும். அந்த கதையை என்ன பண்ணணும்? 2 மணி நேரம் படிச்சுக்கணும். வாரத்துக்குலாம் படித்து வச்சுட்டு அந்த குழந்தைய அவர் எப்படி சொன்னால் புரியும். அதுதான் நம்ம திறமை. கதையெல்லாம் இருக்கு, அவனுக்கு எப்படி சொன்னால் புரியும்? டாம் அண்ட் ஜெர்ரி வச்சு சொன்னால் புரியுமா? அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அவனுக்கு பிடிக்கிறத வச்சு சொல்லணும். நம்ம அந்த மாதிரி நம்ம அந்த லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் போகக்கூடாது. பரமாத்மா ஜீவாத்மா புறங்கை அடக்குது இதெல்லாம் ஓடே போயிடும். போதும் லால உங்களை வந்து வந்தோம்ல நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். ஓகே தட் இஸ் நாட் த ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் மீன்ஸ் அவருக்கு எந்த லாங்குவேஜ் புரியும். டிஸ்கோ ஆன பண்ணி பிரபா பீச் பண்ணுறாரு. அவர் வந்து போதைப் பொருள் அந்த கூடியவர். அவன் கேள்வி கேட்குறான் பிரபாதிட்ட, பிரபாத இந்த எல்எஸ்டி மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? கிக்கேற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்குறாரு. பிரபாத் சொல்றாரு இல்லை நாங்கள் ஹரிகிருஷ்ணா இயக்கத்தில் இருந்திருக்கோம், நோ ட்ரக்ஸ் நோ மீட்டிங். அவர் சொல்றாரு நீ ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணு, இது எல்எஸ்டியோட சூப்பர் கிக்கு தோணும் அப்படின்றாரு. இப்படிதான் ப்ரீச் பண்றாரு. ஸோ யூ ஹேவ் டு ரீச் ஹிம் இன் ஹிஸ் ஹார்ட். அதுதான் நம்மளுடைய ஒரே என்னது கடமை. ஓகே நம்ம பிரபாத சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். எப்படி ரிப்பீட் பண்ணுறோம்? அந்த காலகட்டத்துக்கு சேர்ந்தாபடி ரிப்பீட் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்கிறது. பெரியவங்களுக்கு எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரீச் பண்ண முடியாது. மிலிட்ரிலாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நிற்க வச்சு பண்ணுவாங்க நேரம் லெஃப்ட் ரைட் அது ஒர்க்கட்டாது. ஓகே கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேர் கேட்பாங்க அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் ஒரே தளத்தில் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு தளத்துலேருந்து வந்திருக்காங்க. ஓகே எல்லாருக்கும் ஒரே வாசனை கிடையாது, எல்லாரும் ஒரு வாசனை, ஒரு வியாதி. அதனால சில பேர் சேன் பண்ணுவாங்க, சில பேர் பிரசாதம் நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அடுத்த ஸ்லோகம் போகலாம், 44 போகலாம், அதில் முடிச்சிடலாம். தத்ர கீர்த்தயதோ விப்ரா விப்ரஷேர் பூரி தேஜசா அஹம் சாத்யகமம் தத்ர நிவிஷ்டஸ்தத் அனுக்ரஹாத் சோஹம் ஸ்ராவயிஷ்யாமி யதாதிதம் யதாமதி. இது யார் படிக்கல இன்னும்? ஆனந்தி மாதாஜி நீங்க படிக்கல என்ன? படிங்க, பொருளரை படிங்க. இது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. கற்றறிந்த பிராமணர்களே, சுகதேவர் கோசாமி அங்கு பர்ஷித் மகாராஜனுக்கு பாகவதத்தை கூறிய போது முழு கவனத்துடன் நானும் சக்தி வாய்ந்த அந்த மாமுனிகளின் அனுகிரகத்தால் அவரிடமிருந்து கேட்டறிந்த அவ்விஷயத்தை என் புத்தி கெட்டியபடி உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். ஒருவரை சுகதேவ கோசாமியை போன்ற தன்னுறவு பெற்ற ஒரு மகாத்மாவிடம் இருந்து பாகவதத்தை ஒருவர் கேட்டிருப்பாரானால் பாகவதத்தின் பக்கங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதை நேரடியாக அவரால் காண முடியும். ஆயினும் பாகவதம் சொல்லி அதனால் பணம் சம்பாதிப்பதையே வாழ்வின் நோக்கமாக கொண்டவனும் ஊதியத்தை உடலுறவு வாழ்வில் செலவு செய்வதுமான போலி மனிதனிடமிருந்து ஒருவனால் பாகவதத்தை கற்றறிய முடியாது. உடலுறவு வாழ்வில் ஈடுபட்டுள்ள மனிதர்களிடம் சகவாசம் கொண்டுள்ள எவராலும் ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிய முடியாது. இதுவே பாகவதத்தை கற்பதற்கான ரகசியமாகும். பௌதீக கல்வியை கொண்டு பாகவதத்திற்கு
அர்த்தம் கற்பிப்பவனிடம் இருந்தும் அதை கற்றறிய முடியாது. பாகவதத்தின் பக்கங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணும் எண்ணம் ஒருவனுக்கு சிறிதேனும் இருக்குமானால் அவன் சுகதேவ கோசாமியிடம் பிரதிநிதியிடமிருந்து மட்டுமே பாகவதத்தை கற்றறிய வேண்டும். வேறு எவரிடம் இருந்தும் அல்ல. இதுதான் வழி, வேறு வழி இல்லை. தேங்க்யூ மேரேஜ். இசேஷ் மேரேஜ் நீங்க படிக்க முடியுமா? உங்களெல்லாம் இல்லை விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? 40வது ஸ்லோகம் 44. படிங்க. சூர கோஸ்வாமி சுகதேவ கோஸ்வாமியின் உண்மையான பிரதிநிதியாவார். ஏனெனில் மிகச்சிறந்த கற்றறிந்த பிராமணரிடமிருந்து தாம் பெற்ற செய்தியை அவர் அப்படியே அளிக்க விரும்புகிறார். சுகதேவ கோஸ்வாமி தமது தந்தையிடமிருந்து தாம் கேட்ட பாகவதத்தை அப்படியே அளித்தார். அதே போலவேதான் சூர கோஸ்வாமியும் சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து நாம் கேட்டதை போலவே பாகவதத்தை அளிக்கிறார். சாதாரணமாக கேட்பது மட்டும் போதாது, முழு கவனத்துடன் ஒருவர் விஷயத்தை உணர்ந்தறிய வேண்டும். சூர கோஸ்வாமி பாகவதம் என்னும் சாற்றை தமது செவிகளின் வழியாக பருகினார் என்பதையே நிவிஸ்த என்னும் சொல் குறிக்கிறது. அதுவே பாகவதத்தை பெறுவதற்குரிய சரியான முறையாகும். சரியான நபரிடமிருந்து முழு கவனத்துடன் ஒருவர் கேட்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு பக்கத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருப்பை அவரால் உடனடியாக உணர முடியும். பாகவதத்தை அறிவதற்குரிய ரகசியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனதில் தூய்மையுடன் இல்லாதவர்களால் முழு கவனத்தை செலுத்த முடியாது. செயலில் தூய்மை இல்லாத ஒருவனுக்கு செயல்முறை இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு வழியில் ஒருவன் சரியான நபரிடமிருந்து முழு கவனத்துடன் பாகவதத்தை கேட்பானாயின் அவன் ஆரம்பத்திலேயே பாகவதத்தின் பக்கங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேருக்கு நேராக காண முடியும் என்பது உறுதி. ஸோ அதனால இந்த மாதிரி ஆத்தரைஸ் பர்சன் தான் பாகவனை கேட்க முடியும். ஓகே, அந்த பாகவனை கேட்கறோம் என்ன பண்ண பாகவனை சொல்ல வரும் தன்னுடைய ரிலேஷனை ஷேர் பண்றாரு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். யாருக்கு கேள்வி இருக்குன்னா கேட்கலாம். நம்ம வந்து 4வது சாப்டர் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? 4.1. எதுவும் கேள்வி இருக்கா? சரி, யாரும் கேள்வி இல்லை. இப்போ நம்ம இல்லாமல் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சோ ஷேர் பண்ணலாம். யாரும் விருப்பப்படுறீங்களோ ஷேர் பண்ணலாம். எல்லோரும் கட்டாயம் கிடையாது. ஸோ ஆன்லைனில் நம்ம தான் போகலாம். ஈஸ்வரி மாதாஜி காணும். ஓகே, சரோஜா மாதாஜி சொல்லுங்கள். அதுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட் போதும், நிறைய பேர் இருக்காங்க. பகவான் வந்து ஒரு நிமிஷம் வச்சு சொல்றேன். வீட்டில் படுங்க. ஈஸ்வரி மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? வீட்டில் இருக்க முடியல. சொல்லுங்க, வீட்டில் இருக்கீங்க. அதாவது வந்து பக்தி வந்து யோகியம் பக்தியெல்லாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும் பிரபு. பக்தியா மட்டும் புரிஞ்சுக்க முடியும். பக்தியோ மட்டும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் ஹரே கிருஷ்ணா பிரபு. பாகவதம் படிச்சாலே கிருஷ்ணரை பத்தி நல்லா அறிஞ்சுக்க முடியும். அதுவும் சரியான ஆச்சாரியர்கிட்ட இருந்து அந்த கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விவேக் பிரபு நீங்க. விவேக் பிரபு அந்த காலத்துக்கு ஏத்தாப்புல ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. உங்களுக்கு எது இருக்கா? ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அது வந்து ரிலீஜன் என்ன, கிருஷ்ணர் அறியறது, ஆமா வரது. ஆமா, கரெக்ட். ஆமா ஆமா, கரெக்ட். அது நினைவு வச்சுக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இது நம்ம கடமை எப்படி நினைவு வச்சுக்கணும்னா அதுக்கு தான் அந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ராம. நினைவுபடுத்தினே இருக்கும். ஓகே, நினைவு இல்லை மறந்துடுவோம் நம்ம. தேங்க்யூ. எவ்வளவு பகவான் கிருஷ்ணருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவு பகவத்கீதைக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பகவான் ரெண்டுமே கிருஷ்ணன் தான். பகவத்கீதை கிருஷ்ணன் பேசுறது, அதுவும் டாப் மோஸ்ட். பாகவதம் கிருஷ்ணரை பற்றியது.
ஓகே பிரபு. Vedanta Sutra cannot help you at the time of death. Only at the critical time, the Govinda Nama will help. கரெக்ட் கரெக்ட், வெரி நைஸ் வெரி நைஸ். பிரபு கலாவதி மகாராஜ் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பாகவத புராணம் வந்து சூரியனை போல் ரொம்ப பிரகாசமானது. பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த அவருடைய சொந்த விருப்பத்திற்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பாகவதம் புராணம் எழுதினாரு. கலியுகத்தில் வந்து எல்லாருமே அறியாமையான இருள இருக்கிறோம். இந்த அறியாமையில் இருந்து இருளில் இருந்து வரணும்னா நம்ம பாகவதத்தின் மூலம் நம்ம ஒளியை பெற முடியும். தேங்க்யூ மேராஜ். ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி உங்களால் பேச முடியுமா? உங்களுக்கு கருத்து இருக்கா? ஓகே சரி, இசை மாதாஜி நீங்கள் சொல்லுங்க. இசை மாதாஜி. கற்பிக்கிறார். அவருடைய தன்னுடைய கருத்துக்களை முதல்ல குழந்தைகளுக்கு சொத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பாவத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். கரெக்ட், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். கார்த்திக் தியாகராஜ் பிரபு உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? பிரபு, கிருஷ்ண பக்தி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு சரியா செயல்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில நல்லபடியா அவரை வந்து கொண்டு போக முடியும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சரவணன் ஜெயகாந்தன் பிரபு. பிரபுஜி, நான் வந்து எடுத்துக்கிட்டது என்னன்னா மைண்ட் அதை வந்து நம்ம அதுல இருந்து அதுதான் புக்காக எடுக்கணும் ஒரு மூலமா இருக்கு. அதுல இருந்து வெளிப்படுற பெரிய வழி கடவுளுக்கு பக்தி தொண்டாக்குறது. அது மட்டும்தான் மத வழி ஒரே வழி. அது ரைட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு. ஓகே சரி, இப்போ இங்கே ரூமில் வந்து எல்லாம் ஆன்லைனில் பேசினாங்க. பிரபு சத்யானந்த் பிரபு அதில் சரி வைங்க. உங்களுக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஒரு பாயிண்ட் போதும். அபக்தர்களிடமிருந்து நம்ம பாகவதம் கேட்கக்கூடாது. விஷத்தன்மை வாய்ந்தது. ஓகே தேங்க்யூ. மாதாஜி. பாகவதத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை. பகவானை எவ்வளவு நம்ம இதுவா நினைக்கிறோமோ அதே மாதிரி பாகவதம் பகவத்கீதையும் அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு பாகவத்தையார் யார் கையில கொடுத்தோம். ஓகே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வாங்க வைக்கிறது. 10 ரூபா புக்கு என்னால வருவாங்க. அது 10,000 ரூபா 20,000 ரூபா நம்ம யோசிச்சு பார்க்க பயங்கரமா. ஆனா அப்படி பண்ணீங்கன்னா பெரிய விஷயம். ஏன் யூ ஆர் கிவிங் கிருஷ்ணா டு தட் பர்சன். இதெல்லாம் தான் கிரெடிட். ஆக்சுவலா நம்ம எவ்வளவு வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் கிடைக்க எல்லாம் விட்டு போயிடும் நம்மள்ட்டு. ஆனா இந்த கிரெடிட்லாம் அழியவே செய்யலாம். நேஹாபிக்கம் நாசோஸ்தி பிரத்யமாயன வித்யதே சொல்பம் அபியேஷ தர்மஸ்ய நாயதே மகதம். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும் இந்த மாதிரி பாகத்தை கொடுக்கறது கேட்கறது. இதெல்லாம் வந்து நமக்கு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே மாதாஜி. ஸ்வேதா மாதாஜி. கரெக்ட். வழிபடுறது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வச்சு பூஜை பண்ணக்கூடாது. ஓகே அதை டெய்லி படிக்கணும். பாகம் டெய்லி படிக்கணும். வித்தவுட் ஈட்டிங் வில் பி தட். என்னைக்கா ஒரு நாள் போகுமா சாப்பிடலன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி ஈட்னா ஏகாதசி கூட சாப்பிட்றோம்ல. அதனால பாகம் டெய்லி படிக்கணும். ஓகே ஆனந்தி மாதாஜி. கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சுயசக்தியால தான் கீழே இறங்கி வந்ததா பகவத்கீதையில. வெரி நைஸ். ஆத்மமாயா. ஓகே தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நம்ம வந்து இந்த குழந்தைகளை வந்து அடக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து பல வருஷமா நம்ம பிறவை எடுத்து வந்ததுனால அந்த நம்ம இருந்துட்டே இருக்கோம். கரெக்ட். அதை அடக்கவே முடியாது. அதை வந்து நம்ம எப்படி அடக்கலாம்னா இந்த பகவத்கீதையில இருந்து இந்த பக்தி தொண்டுகள் மூலமா நம்ம அடக்க முடியும். அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சொல்லி தந்து அவங்க வந்து பஸ் கம்ப்யூட்டர்ல இருந்தா கம்ப்யூட்டர் மூலமா சொல்லி தரும். நீ கோயிலுக்கு போடா எப்பயுமே ஹரிகிருஷ்ண ஜாயின் பண்றான் எங்கேயும் போகாது அப்படி சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர்ல இந்த பையனை எப்படி திருத்தலாம் அவன் பாஷையிலே போய் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரும். he will once catch it, he will catch it. Okay, he has to enjoy doing it. Okay, தனியாக வந்து எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்க ஹரிகிருஷ்ண ஜாயின் பண்ணா அவன் எப்படி how will can do it அவருக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி என்கேஜ் பண்ணும். ஓகே ஹரிப்பிரியா மாதாஜி. ஆன்மீக அறிவியல கேள்வி கேட்கறது மூலமா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல நல்லா முன்னேற முடியும். அது கிருஷ்ண அன்பை வந்து வளர்த்துக்க முடியும். இதனால பிறவி பெருங்கடல இருந்து மீள முடியும். தேங்க்யூ.
மித்து ஷா பாயிண்ட் இருக்கா அதுவும் இல்லை சரி பரவாயில்ல. ஓகே முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதரோபஸ்ய கிருபா சிந்தப்யேவ ச பரிதானா பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம் நம்ம நரசிம்ம பாடலுங்க. ஒரே நிமிஷம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.